Praise Lord, brothers sisters. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் என்பது குறித்து நாம் இன்று ஆராய்ந்து பார்க்க போறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவது மிக மிக அவசியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் இருக்கும்போது, மனுஷகுமாரன் இருக்கும்போது தன்னை முழுவதுமாக தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மையே தாழ்த்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக நாம் தாழ்த்துவது அவசியமா இருக்குது. வாசிப்போம். யாக்கோபு 4 அதிகாரம் 10 முதல்ல வாசிக்கலாம். யாக்கோபு 4:10 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 4:10. வாசிங்க. யாக்கோபு 4:10 வாசிங்க. கர்த்தருக்கு முன்னதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். யாருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டுமா? கர்த்தருக்கு முன்பாக நாம் 100% தாழ்மைப்படுவது அவசியம். நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டால் அவர் நம்மை உயர்த்துவார். இன்று நாம் தாழ்மைப்படும் போது அவருடைய வருகைக்கு பின்பாக அந்த 1000 வருஷ அரசியல் நாம் உயர்த்தப்பட போகிறோம். எப்படி? நாம் ராஜாக்களை போல, ஆசாரியர்களை போல நாம் உயர்த்தப்பட்டிருப்போம். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெரிய உயர்வை தரப்போகிறார். இன்னைக்கு நாம தாழ்மையோடு நடந்து கண்டால், கர்த்தர் முன்பாக நாம் தாழ்மையோடு நடக்கும் போது அவர் வருகை மட்டும் முடிவு வருந்து நாம் தாழ்மையோடு நடந்து கொண்டால், அவருடைய வருகைக்கு பின்பு அவருடைய ராஜ்யத்தில் நாம் உயர்த்தப்பட்டிருப்போம். எப்படி உயர்த்தப்பட்டிருக்க போகிறோம்? நம்மை ராஜாக்களை போல நம்ம உயர்த்துவார். நம்மை ஆசாரிகளை போல உயர்த்துவார். நாம சும்மா இருக்க போறதில்ல. அவருடைய ராஜ்யத்துல நமக்கு ஒரு வேலை உண்டு. நம்ம ராஜாக்களை அரசாளும்படி நம்ம ராஜாக்களை போல அவரை உயர்த்த போகிறார். அதே போல சிலரை ராஜாக்களை போலவும், சிலர் ஆசாரியரை போலவும் உயர்த்தப்பட்டிருப்போம். அப்ப இன்னைக்கு நாம தாழ்மைப்பட்டால் அன்று நாம் உயர்த்தப்பட்டிருப்போம். அதனால இன்னைக்கு இந்த பூமியில நம்ம எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டு முடிவந்தும் நாம் தாழ்மைப்படுவது அவசியம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். இதற்கு ஒப்பான இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5 அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். தாழ்மைப்பட்டு அடங்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். ஏற்ற காலத்தில் அவர் நம்ம உயர்த்த போகிறார். அது நிச்சயம். ஒருபோதும் அவர் மாற மாட்டார். இயேசு கிறிஸ்துடைய வருகை பின்பு நாம் உயர்த்தப்படுவது நம்ம வாஸ்தவம். நாம் உயர்த்தப்பட்டிருக்க போகிறோம். ராஜாக்களை போல, ஆசிரியர் போல நம்ம உயர்த்தப்பட்டிருப்போம். அதே போல இன்னொரு முக்கியமான வசனத்தை வாசிக்கிறோம். இளைஞரே, வாலிபர்ல குறித்து இளைஞரை குறித்து சொல்றாரு ஆண்டவர். மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். மூப்பன் நண்பன் யாரு? சபையை நடத்துகிறவன் மூப்பனா இருப்பான். மூப்பன் என்பது வயசானவங்களை பற்றி சொல்லப்படல. மூப்பனுக்கான தகுதி 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலும் தீத்து 1 அதிகாரத்தில் நீ வாசிக்கும் போது தெரியும். அவருடைய தகுதிகள் என்ன, மூப்பனுக்கான தகுதிகள் என்ன என்பதை அதில் வாசிக்கும் போது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். மூப்பனுக்கு கீழ்ப்படியது அவசியம் என்று கூறுகிறார். ஏன்? நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். மூப்பன் என்பது தேவன் கொடுக்கிற பட்டம் அல்ல. மூப்பன் என்பது ஒரு பட்டம் கிடையாது, தேவன் கொடுக்கிற தகுதி அது. அப்போ சபையை வழி நடத்துகிற மூப்பருக்கு கீழே உதவிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கடந்த 5-6 வருடமாக இதை குறித்து நம்ம நன்றாக ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். சபையை நடத்துகிற பாஸ்டர் அல்ல, மூப்பர் என்பதை நம் நல்லா வசனம் மூலமா அறிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல மூப்பர் கீழ்ப்படியது அவசியம். அப்ப மூப்பன் என்பது யார்? கண்காணியானவன், பிஷப்னு சொல்லுவோம். மூப்பன் வசனப்படிதான் சபையில இருக்கிற டிசைபிள்ஸ்ல அவங்களை எல்லாருமே நடத்துகிறார், மூப்பரா இருப்பார். சபையை நடத்த போறது மூப்பர் தான். அது பாஸ்டர் என்பது கிடையாது. இன்னைக்கு பாஸ்டர் தான் சபையை நடத்துறான்னு நினைக்கிறாங்க. இல்ல, பாஸ்டர் என்பது சபையை நடத்தக்கூடாது, மூப்பர் தான் நடத்தணும். அப்ப மூப்பர் கீழ்ப்படின எந்த விஷயத்துல?
வசனப்படி கீழ்ப்படிந்திருப்பது அவசியம். அப்ப மூப்பன் வந்து சரியான முறையில சபையை கண்காணி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். கண்காணி கூட சபையை நடத்தும் போது கூட ஜாக்கிரதையா அவனை வழிநடத்த வேண்டும். கண்காணிக்கும், இரவும் பகலும் கண்காணிக்கிறவன். ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பான்? அவன் எந்த நேரமும் ஆடுகளை வந்து கண்காணிப்பான். ஒரு ஓனாய் வந்து அடித்து விடுமோ அதை பாதுகாக்கும்படி அவன் எப்போதும் விழிப்போடு தான் வந்து அதை பாதுகாப்போட அவன் கண்காணிப்பான். அப்ப கண்காணியானவன் கூட மூப்பன் கூட அதே போலதான் சபையில் உள்ள மக்களை வந்து அவங்கள வந்து நடத்துவது தேவனுடைய சித்தம். அப்ப ரொம்ப கேர்ஃபுல் நடத்தணும். அப்போ சபையை வசனப்படி நடத்தும் போது அந்த வசனத்தை கீழ்ப்படியணும் என்பதுதான் தேவன் கூறுகிறார். அப்ப மூப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே போல நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளவன். இந்த மனத்தாழ்மை அணிந்து கொள்வதுதான் அவசியம். இந்த தாழ்மைப்படுவதுதான் ரொம்ப அவசியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம கத்துக்க போறது ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த தாழ்மைப்படுவதுதான். அவர் வந்து தேவாதி தேவன். இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு சாதாரண மனுஷனா இல்ல, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவாதி தேவன் தான் அவரு. அவர் குமாரனாக இயேசு என்ற பெயரிலே மாம்ச சாயலாக வெளிப்பட்டார். அவர் மனுஷகுமாரனா இருந்தார் பூமியில இருக்கும்போது. ஆனாலும் கூட அவர் முழுவதுமாக அவர் தாழ்மையோடு நடந்து கொண்டார். பேசும்போது, நடக்கும்போது, எல்லா காரியங்களும் செய்யும் போது இயேசு கிறிஸ்து தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராக. சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்து தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப தாழ்மைப்படுவது தேவன் விரும்புகிறார். நாம் எல்லாருமே தாழ்மையோடு நடக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். அப்போ கர்த்தர் முன்பாக அந்த தாழ்மைப்படுவதுதான் அவசியம் முதல்ல. ஆனா பெருமை உள்ள இருக்க தேவன் என்ன பண்ணுவாரு? எதிர்த்து நிற்பாரு. யாருக்கு வந்து இனிமையா இருக்க போறாரு ஆண்டவர்? பெருமை வந்துச்சுன்னா. அப்ப பெருமைன்றதுதான் ஒரு பெரிய பாவம், முதல் பாவம். பெருமை இருக்கக்கூடாது. உள்ளத்துல பெருமை வந்து விட்டால் கர்த்தரை எதிரியா மாறி விடுவார். அதான் சொல்றாரு, தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கு அதிகமான கிருபையும் அளிக்கிறார் ஆண்டவர்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 11-12. உங்களில் பெரியவராய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். ஆமென். சீஷர்கள்ல ஒரு 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 வாக்குவாதம். எவன் உயர்ந்தவன், எவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உங்களில் பெரியவனா இருக்கிறவன் என்ன பண்ணுமா? உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். அப்ப ஊழியக்காரனா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்து முதல் படியே வந்து நம்மளுடைய தாழ்மைதான் வந்து அவசியம். அப்ப முதல்ல நம்ம ஊழியக்காரனா இருக்கணும். நம்ம ஊழியக்காரனா யாரு? இன்னைக்கு ஊழியக்காரனா நினைக்கிறாங்க, ஒரு போதிக்கிறவனை தான் ஊழியக்காரன் நினைக்கிறாங்க. உலகத்துல வந்து சபையில நடத்துற ஒரு போதகனை பார்த்துதான் ஊழியக்காரங்க சொல்றாங்க. ஊழியக்காரன் என்றால் யானை? போதிக்கிறவன் பேர் ஊழியக்காரன் கிடையாது. இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் ஊழியம் செய்ய வந்தேன்னு சொல்றாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஐ கேம் டு சர்வ் அப்படின்னு சொல்றாரு. ஊழியம் பெரும்படி வரல, ஊழியம் செய்யும்படிதான் வந்தேன்னு இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்ப ஊழியக்காரனா யாரு? சேவை செய்கிறவன். இப்ப ஒரு எஜமான் இருக்கிறான், ஒரு அலுவலகத்துல எஜமான் இருக்கும்போது அவனுக்கு கீழே வந்து சேவை செய்யறவன் யாரு? அவன் தான் ஊழியக்காரன் இல்லையா? அப்போ பணிவிடைக்காரன் தான் ஊழியக்காரன் சொல்றோம். அப்ப ஊழியக்காரன் எப்படி இருப்பான்? அவன் தாழ்மையோடு தான் நடந்து கொள்வான். அப்போ உங்களில் பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரன் இருக்கிறவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ நம்ம தாழ்மைப்படுவது அவசியம். நம்ம தாழ்த்தினாக்கா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நாம் உயர்த்துவது அவசியமே கிடையாது. ஒருபோதும் நம்ம உயர்த்தக்கூடாது. நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆனா உயர்த்தும் போது தன்னை உயர்த்தினா தாழ்த்தப்படுவார்கள் சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23 வாசிக்கலாம். 29-23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். ஆமென். மனுஷனுடைய அகந்தை உள்ள வந்து பிரைடு இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுமா? அவனையே தாழ்த்தி விடும். இட் வில் பிரிங் ஹிம் லோ அப்படின்னு இருக்குது. அப்ப மனுஷனுக்குள்ள அகந்தை இருந்துச்சுன்னா அவனை தள்ளி விடும், அதை தாழ்த்தி விடும். ஆனா மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். அப்ப மனத்தாழ்மை இருந்துச்சுன்னா அவன் கனம் பெற்றவனா இருக்க போறான், கனப்படுத்தப்படுவான், கனம் அடைவான் என்று இருக்குது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். லூக்கா 14:8-11 வாசிக்கலாம். லூக்கா 14:8-11.
ஒரு நாள் ஒருவனால் வாசிங்க. வாசிங்க, வாசிங்க. ஒரு நாள் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து, இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை இங்க காட்டுறாரு பாருங்க. சொல்றாரு, ஒரு நாள் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. நம்மள யாருன்னா ஒருத்தர் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கும் போது கல்யாணத்துக்கு போறோம், அந்த பந்தியில அந்த கல்யாணத்துல முதல் இடத்துல போய் உட்கார கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா, உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். நமக்கு தெரியாது அழைச்ச வந்து யாரெல்லாம் அழைச்சிருப்பாங்க நமக்கு தெரியாது. நம்மளோட கனமுள்ளவன் ஒருத்தவன் ஒரு ஸ்பெஷல் பீப்புள், ஒரு விஐபி அழைத்திருக்க கூடும். அதனால என்ன நடக்கும், அப்போது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து, அவனையும் அழைச்சிருக்கான் நம்மளையும் அழைச்சிருக்கான் நம்ம தெரியல, ஆனா நாம முதன்மையான இடத்துல போய் உட்காந்துட்டோம். அப்ப அவன் என்ன செய்வான், நம்மோட கனம் பெற்றவன் ஒருத்தன் வருவான், ஒரு பெரிய விஐபியும் வரலாம். அப்ப அவன் என்ன பண்ணுவான், அவருக்கு இடம் கொடு என்பான். தயவுசெய்து நீங்க பின்னாடி உட்காருங்க, ஒரு பெரிய மனுஷன், அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்தா நல்லா இருக்கும், இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், அப்போது நீ வெட்கத்தோட தாழ்ந்து இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ முதல்ல போய் அப்படி உட்கார்றது நல்லா இருக்காது, ஏன்னா நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். அதனால முதல்லயே போய் என்ன பண்ணு, பின்னாடி போய் உட்கார்ந்துரு. அதான் சொல்ற, நீ அழைக்கப்பட்டு இருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்கார கத்துக்கோ. இது இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டுமா, அதனால பெட்டர் என்ன பண்ண வேண்டும், ஒரு அழைப்பு கொடுக்கும் போது நம்ம அழைப்புல வந்து போறோம் அந்த இடத்துக்கு, நம்ம வந்து முதன்மையான இடத்தை தேடாம தாழ்ந்த இடத்துல தேடி உட்காரும், பின்னாடி போய் நம்ம உட்காரதான் தாழ்மைப்படுறது. அப்போது என்ன நடக்கும், அப்போ அப்படி உட்காரும் போது என்ன செய்வாரு, அழைத்தவர் என்ன பண்ணுவாரு, அப்போது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது, ஏன் பின்னாடி அமர்ந்திருக்கிறீர்கள், முன்னாடி வந்து உட்காருங்க சொல்லும் போது எப்படி இருக்கும் நமக்கு, உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும் இல்லைங்களா. அப்ப எப்படி இருக்குது, நம்ம பின்னாடி போய் தாழ்மைப்பட்டு உட்காரும் போது அந்த கல்யாணத்துக்கு அழைச்சன் வந்து, ஏன் பின்னாடி அமர்ந்திருக்கிறீங்க, முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லி நம்மளை அழைக்கும் போது, அந்த பந்தியில வந்திருக்க முன்பாக நமக்கு என்ன கிடைக்கும், கனம் உண்டாகும் சொல்றாரு. அதான் பார்த்தோம் இல்லைங்களா, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையிலும் கனம் அடைவான், இப்படிதான் கனம் உண்டாகும். ஆனா இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு உதாரணத்தை காட்டுறாரு. வாசிப்போம், ஒரு பேரபிள வாசிக்கலாம், ஒரு ஊமையை வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 10-14 வாசிக்கலாம். இரண்டு பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆமென். பாருங்க, 2 மனுஷன் இருக்கிறான், அவங்க 2 பேரும் என்ன பண்ண, ஜெபம் பண்ணும்படி ஒரு தேவாலயத்துக்கு போறாங்க. 2 மனுஷர்கள், ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன பண்றான், அவன் நின்று ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான் பாருங்க பரிசேயன், தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவனுடைய ஜெபம் இருக்கு, மேட்டிமையான ஜெபம். இதுதான் மேட்டிமையான ஜெபம் சொல்றது. ஆண்டவரே, நான் நல்லவன், அவனை போல இல்ல, நான் அந்த பாவியை போல, பரிகார போற, அநியாயக்கார போற, விபச்சாரக்கார அது போல நான் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஜெபிச்சுட்டு, நான் என்ன பண்றேன், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் சம்பாத்தியம் எல்லாம் நான் தசபாகம் கொடுத்து செலுத்தி இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். தன்னை நீதிமானை போல வெளியே வந்து எல்லாருக்கும் முன்பாக காண்பிக்கும்படி ஜெபிக்கிறான். ஆனா ஆயக்காரன் பாருங்க, அவனோட ஜெபத்தை பாருங்க, அவன் ஒரே வார்த்தை தான் வந்து சொல்றான். அவன் வந்து எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி சொல்றான், நான் வந்து இதை செஞ்சேன், நான் வந்து கரெக்டா வந்து தசபாகம் கொடுத்துறேன்,
அவங்கள போல இல்ல, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். ஆனா ஆயக்காரன் ஒரே வார்த்தை சொல்றான் பாருங்க, தன் கண்களை வனத்துக்கு ஏறெடுக்க துணியாம தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தாழ்மையோட தன் மார்பில் அடித்துக் தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஒரே வார்த்தை தான் கூறுறான். அப்ப அவனுடைய ஜெபம் பெருசா, இவனுடைய ஜெபம் பெருசா? அப்ப யார் நீதிமான்? அதான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் ஆயக்காரனை பார்த்து, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனா தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அப்ப யாரை பார்த்து நீதிமான் சொல்றாரு? ஆயக்காரனை பார்த்தா நீதிமான். ஏன்னா அவன் தன்னை தாழ்த்துக்கிறான், தாழ்மையோட ஜெபம் பண்றான். நான் பாவி ஆண்டவரே என்று ஒப்புக்கொண்டு அதை அறிக்கை செய்யறான். அப்ப நம்ம கூட நமக்குள்ள பாவம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வர 5 வருஷம் 10 வருஷம் இயேசு கிறிஸ்து அறிந்து வசனம் அறிஞ்சு நல்லா நடந்திருக்க கூடும். ஆனா ஒரு விஷயத்தில் தவறினால் கூட, அது யாரா இருக்கட்டும், ஒரு சீஷனா இருந்தாலும், மூப்பனா இருந்தாலும் சரி, இல்ல உதவிக்காரனா இருந்தாலும் சரி, பாவம் செய்யும் போது நாம் தாழ்மையோட தேவன் முன்பாக அறிக்கை செய்வது மிக மிக அவசியம். அப்போ ஆயக்காரனை போல நம்ம நான் பாவி ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சேன்னு அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஆனா நான் நல்லவன் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே செய்யல, நான் நீதிமான் 100% பர்ஃபெக்ட்னு சொன்னாக்கா கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப தாழ்மையோடு செய்கிற இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை பார்த்து சொல்றாரு, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப யாரை பார்த்து நீதிமான் சொல்றாரு? தன்னை தாழ்த்தி அறிக்கை செய்து ஜெபம் செய்யும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவன் நீதிமான் என்று சொல்கிறார். ஏன்னா தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பாருங்க, அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான். ஆனா இவன் என்ன பண்றா பாருங்க, அந்த பரிசேயன் தன்னை உயர்த்துகிறான். நான் பெரிய நல்லவன்பா அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தும்படி அவன் எல்லாரும் முன்பாக தன்னை நல்லவனை போல காண்பிக்கிறான். அப்போ நம்ம தாழ்மைப்படும் போதுதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். வாசிப்போம், நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அமேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் பலன். தாழ்மைப்படும் போது, அதே போல கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? அவர் வானமே சிங்காசனம், பூமியே பாதப்படி, அவ்வளவு பெரிய தேவன். அவருடைய தோற்றத்தை பார்த்து நாம எண்ணி பயப்படாம, பயம் எல்லாம் எப்படிப்பட்ட பயம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? அவரை பார்த்து பயப்படுற அந்த பயத்தை பத்தி சொல்ல, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ இந்த உலகத்துல எதெல்லாம் தீமையா இருக்குதோ, இன்னைக்கு உலகத்துல நிறைய காரியங்கள் நடந்துருக்கு, ஏன்னா கணக்கற்ற தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தீமை வெறுக்கும் போது அதுதான் உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று நம்ம நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட பயம் இருக்கும்போது நமக்கு வரும் பலம் என்ன? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஐஸ்வர்யம் என்றால் பணத்தை பத்தி சொல்லுங்க. ஐஸ்வர்யம் தேவனுடைய ஐஸ்வர்யம், அவருடைய கிருபை, அவருடைய பொறுமை, இது எல்லாமே தேவனுடைய ஐஸ்வர்யம். அதே போல ஜீவனும், நமக்கு ஒரு லாபம் உண்டு, நமக்கு ஒரு பலன் உண்டு. ஜீவன், நித்திய ஜீவன் கிடைக்க போகுது. அப்போ தாழ்மைப்பட்டு கர்த்தருக்கு பயந்தால் நமக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் கிடைக்கும், ஜீவனும் கிடைக்கும். அதுதான் ஜீவன் இருக்குன்னு சொல்றாரு. இதுதான் ஜீவன். அந்த பயப்படும் போது நமக்கு ஜீவன் உண்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது ரோமர் 12:16 வாசிக்கலாம். ரோமன் 12:16. 12:16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமென். அதே போல ஒருவர் எப்படி இருக்கணுமா? ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள். ஒன் மைண்ட், சேம் மைண்ட் சொல்லி இங்கிலீஷ்ல பாக்குறோம். இப்ப நான் வசனப்படி ஒன்னு சிந்திக்கிறேன்னா, அப்போ என்னுடைய சகோதரிகள் சபையில இருக்கிற அத்தனை பேரும் அதே சிந்தனையோட இருக்கணும். அப்ப சேம் மைண்ட், ஒரே சிந்தனை என்பது தேவன் விரும்புகிற காரியம். அப்ப சபையில நம்ம வெவ்வேறு அவங்களா இருக்கிறோம், ஆனா ஒரே சரீரத்துல இருக்கிறோம் இல்லையா? அப்ப ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிற வெவ்வேறு அவங்களா இருக்கிற நாம வெவ்வேறு சிந்தை இருக்க கூடுமா? இல்ல, ஒரே சிந்தை. ஏன்னா கர்த்தருடைய சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுள்னு சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரே சிந்தை இருக்கணும். அதே போல் ஏக சிந்தைகளா இருங்கள், மேட்டிமையானவர்களே சிந்திக்காம, ரொம்ப மேட்டிமையான காரியங்களை சிந்திக்காம என்ன சிந்திக்க வேண்டுமா? தாழ்மைகளுக்கு இணங்க வேண்டும். இப்ப யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறாங்களோ
இப்ப சபையில நம்ம சகோதர சகோதரிகள் சிநேகத்துக்குள்ள, ஐக்கியத்துக்குள்ள யாரெல்லாம் ரொம்ப தாழ்மைப்பட்டிருக்கிறோம், அந்த தாழ்மை உள்ளதான் நம்ம இணங்க வேண்டுமா? உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நான் ஒரு பெரிய அறிவாளி, ஒரு புத்திசாலி, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பைபிளை ஃபுல்லா படிச்சுட்டேன், நான் பைபிள் காலேஜ்ல போயிட்டு வந்துட்டேன், அதனால எல்லாமே அறிஞ்சுக்கிறேன் அப்படின்ற வேற்றுமை இல்லாம இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தை இன்னும் ஆராய்ந்து பார்த்து இன்னும் நான் கற்றுக்கொண்டு நான் ஒரு கைப்பிடித்து நடக்க வேண்டும், இன்னும் அதிகமா நான் கற்றுக்கொள்வது அவசியமா இருக்குது. நான் எல்லாமே அடைந்தாயிற்று என்று சொன்ன பவுல் அதான் சொல்றாரு. நான் அடைந்தாயிற்று என்று சொல்லாம நான் ஆசையா தொடருகிறேன் என்று பவுல் கூறுவது போல இன்னும் நான் தொடர வேண்டும், இன்னும் நான் கண்டினியூ பண்றேன், இன்னும் அறிந்து கொள்வதற்கு நான் தொடர்றேன், நான் அடைந்தாயிற்றுன்னு ஒருபோதும் சொல்லக்கூடாது அப்படின்ற தாழ்மை உள்ள சிந்தனையோட நாம் இருக்க வேண்டும். புத்திமான்கள் என்று எண்ணக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அடுத்தது மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 1-6 வாசிக்கலாம். மத்தேயு 18:1-6. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆமென். சீஷர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம், எவன் பெரியவன், பரலோகத்துல எவன் பெரியவன், நானா நீயான்ற ஒரு வாக்குவாதம், ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சு. அப்போ சீஷர்கள் ஏசப்பா கிட்ட கேக்குறாங்க, பரலோக ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில், கிங்டம் ஆஃப் காட்ல எவன் பெரியவனா இருப்பான் என்று அவங்க கேட்கும்போது ஏசப்பா சொல்றாரு, இயேசு ஒரு பிள்ளையை தமிழத்தில் அழைத்து, ஒரு பிள்ளையை அழைச்சு அதை நடுவே நிறுத்தி சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல ஆகாவிட்டால், இந்த பிள்ளை போல, சிறு பிள்ளை போல் நம்ம மாற வேண்டும். மனம் திரும்புவது அவசியம். அப்ப மனம் திரும்புவது எப்போது வரும்? நம்ம சிறு பிள்ளை போல ஆனாதான் மனம் திரும்பலே வரும். அதான் அந்த பிள்ளையை காண்பிச்சு ஒரு எக்ஸாம்பிளா காண்பிச்சு நிறுத்தி சொல்றாரு, இந்த சிறு பிள்ளை போல நீங்க ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம தாழ்த்தி மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளை போல் மாற வேண்டும். கபடமற்ற உள்ளத்தோட நாம் இருப்பது அவசியம். பாவம் இல்லாத ஒரு உள்ளம் இருக்க வேண்டும். சிறு குழந்தை போல, சிறு பிள்ளைகளுக்கு பாவம் இருக்காது. அப்போ ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துக்கிறவன் எவனோ, ஒரு சிறு பிள்ளை காட்டா சொல்றாரு, இந்த பிள்ளையை போல நீங்க தாழ்த்தினீங்கன்னா அவன் தான் பரலோகத்துல பெரியவனா இருக்க போறாரு. அப்ப பரலோகத்துல எவனும் பெரியவனா இருப்பானா? இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துக்கிறவன். அப்ப தாழ்மை எவனுக்கு அதிகமா இருக்குதோ, நம்ம எவ்வளவு அதிகமா தாழ்த்துறோமோ சிறு பிள்ளை போல, அவங்க தான் பரலோகத்துல எப்படி இருப்பாங்களாம், அவங்க தான் பெரியவனா இருப்பான் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப இந்த சிறு பிள்ளை போல தாழ்த்துக்கிற ஒரு மனுஷனை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்ம யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? என்னை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம். வாசிப்போம். பிலிப்பு 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கிறார். அந்த பூமியில இருக்கும்போது மனுஷகுமாரனாக அவர் எப்படி தன்னை தாழ்த்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பு 2ஆம் அதிகாரத்துல 5-11 வாசிக்கலாம். அவர் இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதரத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தொள்ளினார். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த சிந்தனை, அவர் என்ன சிந்தித்தாரோ அதே சிந்தனை அவர் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அப்போ அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் கூட அவர் தேவனுடைய ரூபமா இருந்தாரு. தேவனுக்கு சமமா இருப்பதை
கொள்ளையாடின பொருளா எண்ணாம, அத கொள்ளையாடின பொருளா எண்ணாம அவர் எப்படி இருந்தாராம்? தம்மை தாமையே வெறுமையாக்கினார். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம்? தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்தார், மனுஷ சாயனானார். தேவாதி தேவன் அவர் இந்த பூமியில வந்து மனுஷகுமாரனாக மனுஷ சாயலானார். எப்படி? தம்மை வெறுமையாக்கினார். முதல்ல கம்ப்ளீட்டா வெறுமையாக்கினார். அதே போல அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்போ தாழ்மையை அவருக்குள்ளதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு இருந்தும் கூட மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமையே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக தாழ்த்தும் போது நாம் எவ்வளவு அதிகமா தாழ்த்துவது அவசியம் என்பது இந்த வசனம் மூலமா அறிந்து கொள்ள முடியும். அவர் மனுஷகுமாரனா இருந்தாரு, மனுஷ ரூபமா இருந்தும் கூட அது ஒரு கொள்ளையாடின பொருளா எண்ணாம அடிமை ரூபம் எடுத்தார். மனுஷ சாயலாகி தம்மையே தாழ்த்தினார். தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார். 100% தாழ்மையோடு நடந்து கொண்டார். நீங்க வாசித்து பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுடைய அந்த சுவிசேஷம் நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து 4 கோணங்களை அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல வாசிக்கும் போது எல்லா இடங்களிலும் அவர் எப்படி தாழ்த்தினார், எப்படி பேசினார், நடந்து கொண்டார் என்பதை அவரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற சுவிசேஷம் நீங்க வந்து முழுசா நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய தாழ்மையை குறித்து அதிகமா அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து எப்படி பேசினார், நடந்து கொண்டார். நாமும் கற்றுக்கொள்வது அதிகம் காரியம் உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக தாழ்த்தும் போது நாம் எவ்வளவு அதிகமா தாழ்த்த வேண்டும். ஏன்னா அவர் அதிகமான கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால என்ன பண்ண வேண்டும்? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மைகளுக்கு கிருபை அளிக்கிறாராம். அதிக கிருபை அளிக்கிறார். யாருக்கு? தாழ்மைப்படும் போது அதிகமான கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். பூமிக்கு வானம் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அவ்வளவு பெரிது என் கிருபை என்றார். அந்த கிருபை நமக்கு அளிப்பார். எப்போது நம்ம தாழ்த்துப்படும் போது, தாழ்மையோடு நடக்கும் போது அந்த கிருபை நமக்கு அளிப்பார் தேவன். அதே போல சிலர் நினைக்கிறாங்க இன்னைக்கு உபவாசம், இந்த உபவாசம் குறித்து தப்பான எண்ணங்கள் அநேகர் வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்குது. 12 மணி நேரம் வந்து ஒரு கூட்டத்தை போட்டு எல்லாரும் கூட்டி சேர்த்து ஜபித்து விட்டால் கர்த்தர் கேட்டு விடுவார் என்ற தவறான எண்ணம். கர்த்தர் கேட்க மாட்டார். இச்சைகளின்படி நடந்து, தவறான வார்த்தைகளின்படி நடந்து, கற்பனையை கை கொள்ளாம 12 மணி நேரம் என்ற நீங்க 3 மணி நேரம் 3 நாள் ஜபம் பண்ணால் கூட கர்த்தர் கேட்க மாட்டார். ஆனா இது வந்து ஒரு கள்ளத்தனமான ஒரு போதகம். 12 மணி நேரம் உபவாசம் பண்ணிட்டா ஆண்டவர் ஜபத்தை கேட்பார்ப்பா, எல்லாம் நடந்து விடும் என்று. ஆனால் எது வந்து உபவாச ஜபம் என்று உண்மையிலே ஆண்டவர் கூறுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிகள ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல முதல்ல 5 வசனம் வாசிங்க. 1-5. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? ஆமென். ஆமென். இதையா உபவாசம் என்று சொல்கிறாய் என்று கர்த்தர் கேள்வி கேட்கிறார். எது குறித்து? அவர்கள் 12 மணி நேரம் உபவாசிக்குவாங்க. ஆனா ஆண்டவர் கேட்காத போது என்ன சொல்லுவாங்களா? நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? கைகளை உயர்த்தினோம், சூக்கரட்டும், ஆனால் கர்த்தர் கேட்கவில்லை என்று கூறுவார்கள். நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உங்க இச்சையை வெற்றிப்படி செய்துவிட்டு நாங்க 12 மணி நேரம் ஜபிக்கிறோம், உபவாசம் பண்றோம் தேசத்துக்காக, அதுக்காக சொல்லும் போது கர்த்தர் கேட்பாரா? கர்த்தர் என்ன விளையாட்டு பொருளா? அல்ல. தாங்கள் இச்சையின்படிதான் நடந்து கொள்கிறார். இச்சைக்கு ஏற்றபடி கர்த்தர் தேடுகிறார்கள். அதனால கேட்க மாட்டேன்னு சொல்றார் ஆண்டவர்.
ஆனா எதை கேட்பாரா? மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணனை போல இரட்டிப்பின் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறது எனக்கு பிரியமா உபாச நாளா இருக்குமோ? இதெல்லாம் செஞ்சா இது எனக்கு பிரியமா இருக்குமா? இது உபாசமா என்று கர்த்தரை கேள்வி கேட்கிறார். இதையா உபாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான ஒரு நாள் என்று சொல்லுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆனா எது பிரியமா இருக்குமா? அக்கிரமத்தின் கட்டுகளை அவுக்கிறதும் நுகத்தடியின் பிணையங்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து துரத்தண்ட சிறுமையானவர்களை வீட்டில சேர்த்து கொண்டு வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்குது அல்லவோ எனக்கு உகந்த உபாசம் என்று கர்த்தர் கூறுகிறார். இதை நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்கேயும் நீங்க பார்க்க, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுக்க வந்தீர்கள், தாகமா இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீங்க, காவல் வைக்கப்பட்டிருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள். அப்போ இதை செய்யும் போது இதுதான் உண்மையான உபவாசம் என்று கர்த்தர் இங்கே கூறுகிறது போல அங்கேயும் இயேசு கிறிஸ்து கூறுகிற ஊமையை போலதான். ஏன்னா அவங்களதான் தேவனுடைய பிரவேசிப்பாங்கன்னு சொல்லி மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்போ இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதெல்லாம் செய்யாம நான் 12 மணி நேரம் ஜெபிக்கிறேன்பா உபவாசம் பண்றேன்னு சொன்னாக்கா கர்த்தர் கேட்பாரா? இல்லை, நான் கேட்க மாட்டேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அதனால என்ன, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியம் செய்தால் மட்டும்தான் உபவாசமா? அதனால என்ன, நான் சாப்பிடாம ஒரு நாள் முழுசும் சாப்பிடாம இருந்தேன் ஜெபித்தால் கர்த்தர் கேட்க மாட்டார்? கேட்பாரு கண்டிப்பா. எப்படி? வெளியரங்கமான உபவாசம் அல்ல, உன் கதவை அடைத்து கொண்டு உள்ள அறையிலே பூட்டி கர்த்தரை நோக்கி ஜபிக்கும் போது உபவாசித்து கர்த்தர் அதை கேட்பார். சிலர் இதை வெளி தோற்றத்துல மாயமானமான காரியங்களை செய்கிறார். இத பத்திரம் அதாவது எல்லாரும் அழைச்சி இது என்ன பண்றது, ஒரு மைக் செட்டை வச்சு எல்லாருக்கும் அறிவிச்சு நான் உபவாசம் பண்றேன் எல்லா ஜனங்க கூடுங்கப்பா எப்படின்னு சொல்லி அறிவிச்சு பண்ணாலும் கூட கர்த்தர் கேட்க மாட்டார். ஏன்னா அதெல்லாம் இச்சை கேட்டபடி சரி காரியம். கர்த்தருடைய வசனத்துக்கு ஒண்ணு கூட கீழ்படுறதில்ல. ஆனா உபவாசம் பண்றேன்னு சொன்னா கர்த்தர் கேட்பாரா? ஒருபோதும் மாட்டார் இல்லைங்களா? அப்போ வசனப்படி இதை கை கொண்டு நடந்தா மட்டுமே இந்த செய்தால் மட்டுமே இது வல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் கூறுகிறார். அப்போ தன்னை தாழ்த்தி இது செய்யும் போது அந்த உபவாசம் தான் உண்மையான உபவாசம் என்று கர்த்தர் கூறுகிறார். அடுத்தது ஆகாப் பத்தி ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள்ல 21ஆம் அதிகாரத்துல ஆகாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாப்பு ஜெசபேல். இதை பத்தி நீங்கள் நன்றாக அறிந்திருக்க முடியும் இல்லைங்களா? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். ஜெசபேல் ஆகாப்புடைய மனைவி. அப்போ அந்த மனைவி ஆகாப்புடைய மனைவி என்ன பண்ணா, ஆகாப்புக்கு பக்கத்துல அரண்மனை பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தை எப்படியாவது நம்ம வாங்கணும் அதை எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்து அந்த மனுஷனோட கேட்கும் போது அவன் அது ஒத்துக்கொள்ளல. அப்போ ஒத்துக்கொள்ளாத போது ஆகாப்புக்கு விசனம் உண்டாக்கி சாப்பிடாம வீட்டுல படுத்திருக்கும் போது அவனுடைய மனைவி ஜெசபேல் பார்த்து ஏன் படுத்துக் கொண்டிருக்கான்னு கேட்கும்போது அந்த மனுஷன் அந்த தோட்டத்தை கொடுக்கலன்னு சொல்லி ஒரு விசனத்தோடு சொல்லும் போது சாப்பிடலன்னு சொல்லும் போது ஜெசபேலுடைய சரீரத்துக்குள்ள பிசாசு புகுந்து ஒரு தவறான ஒரு திட்டம் போட்டு அந்த மனுஷனை கொலை செய்யும்போது திட்டம் போட்டு அதே போல கொலையும் செய்கிறாள். அதுக்கு பின்பு ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல 25 to 29 வாசிக்கலாம். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாவை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை பொறுத்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலை படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டாள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரர் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். ஆமென். அதுக்கு பின்பு ஆண்டவர் எலியா மூலமாக எச்சரிக்கிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக ஒரு எச்சரிப்பு வருது. எப்படி ஜெசபேல் அந்த நல்லவனுடைய அந்த நல்ல மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ அநியாயமாய், அதே போல நாய்கள் அந்த ரத்தத்தை நக்கும், பறைகள் பிணத்தை தின்னும் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுது. அப்போ கர்த்தர் கூறுகிறார், தன் மனைவியாக எசேபேல்
தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. இவனை போல ஒருத்தன் கிடையாதுப்பா. தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. மனைவி தூண்டி விட்டபடியே கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தால் இவனை போல ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்து விடப்பட்ட எமோரியர் அதே போல இவங்கெல்லாம் மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். அதனால ஆகாப் இந்த வார்த்தையில கேட்கும்போது அப்போ எச்சரிப்பு இதே போல நடக்க போகுது என்று கர்த்தருடைய வார்த்தை வந்த போது ஆகாப்புக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. உடனே ஆகாப் என்ன பண்றான், இந்த வார்த்தைகளை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையா நடந்து கொண்டான். ஆனா இந்த காரியம் நடந்தது ஆகாப்புக்கு தெரியாது. மனைவி செய்த காரியம் முழுசமா அது ரகசியமா எசேபேல் செய்யற காரியம் இவன் அறியாம இல்ல, பின்புதான் அவன் அறிந்து கொள்கிறான். இதை அறிந்து கொண்ட உடனே அவனுக்குள்ள ஒரு அதிர்ச்சி வந்துருது. ஐயோ, என் மனைவி இவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டாரே தேவனுக்கு விரோதமாக என்று அறிந்து தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்தி தாழ்மையோடு நடந்து கொள்ளும் போது பிறகு கர்த்தர் கூறுகிறார். அப்போது கர்த்தருடைய வார்த்தை திஸ்மி ஆகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால். ஆனா ஆகாப்புக்குள்ள ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, கேட்ட உடனே பயந்து ஆண்டவருக்கு அந்த தப்பு செய்து விட்டுமே, என் மனைவி இப்படிப்பட்ட காரியம் செய்து விட்டானே என்று ஒரு வேதனை உண்டாகி ஆகாப் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி உபவாசம் பண்ணி தாழ்த்தும் போது கர்த்தர் இறங்குறார். அப்ப கர்த்தர் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. என்னன்னாக்கா, நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல், ஆனா சொன்ன வார்த்தை அப்படி நடக்கும். ஆனா இவருடைய நாட்கள் நடக்க போறதில்ல. எப்போ நடக்குமா, அவன் குமாரன் நாட்கள் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன். இதே போல ஒரு தப்பு தான் தாவீதும் செய்யறாரு. விபச்சாரம் செய்யறாரு, அநியாயமா விபச்சாரம் செய்துவிட்டு மறைக்கும்படி ஒரு கொலையும் செய்து விடுகிறார். அப்ப 2 பாவம் செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பு நாத்தான் மூலமாக வரும்போது தாவீதுக்கும் இதே போல கண்டிப்பு எச்சரிப்பு வரும்போது தாவீது தன்னை தாழ்த்தி ஆண்டவர் மனத்தாழ்மை நடந்து கொள்ளும் போது கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனாலும் கூட என்றைக்கும் இந்த வீட்டிலே பட்டயம் இருக்கும் என்று அந்த சாபம் அந்த வீட்டுக்குள்ள விடுகிறது. பிறகு பார்த்தீங்கன்னா அப்சலோம் இறந்து விடுகிறான். அதே போல சொன்னபடியே தாவீது மறைமுகமா இருட்டில செய்த காரியத்தை உன் பிள்ளைகள் வெளியரங்கமாய் சூரியன் முன்பாக செய்வார்கள் என்று சொன்னபடியே அதை செய்கிறார்கள். இதெல்லாம் தாவீதுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியாக இருக்கிறது. அப்ப 2 பாவம் செய்யும் போது தாவீதுக்கும் இதே போல வீழ்ச்சி நடக்கிறது. அப்ப எங்கேயும் ஆகாப் மனம் மாறுறான். மனம் மாறி தாழ்த்தி அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது மன்னிக்கிறாரு. அதனால ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து தள்ளி போறாரு. பாருங்க, அவன் குமாரன் நாட்களில் அதை வர பண்ணுவேன்னு சொன்னது போலவே அதே போலதான் தீர்க்கதரிசனம் இதுக்கு முந்தின வர அதிகாரத்துக்கு நீங்க வாசித்து பாருங்க. அதே போல ஜெசேபேல் மரித்து நாய்கள் அந்த ரத்தத்தை நக்குவதை அந்த தீர்க்கதரிசனம் நடக்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஆகாப் பாவம் செய்யறான். பாவம் செய்தால கூட என்ன பண்றான், தன்னை தாழ்த்தி என்ன பண்றான், தேவன் மனத்தாழ்மை நடந்து கொண்டு மனம் திரும்புறான். மனம் திரும்புறது அவசியம்தான். மனம் திரும்பலாம், தேவன் மன்னிக்கிறார். ஆனா ஆகாப்புடைய விஷயத்துல மனம் திரும்புறான், ஆனாலும் தண்டனை பிறகு தள்ளி போட்டு தண்டனை வந்துடுது. ஆனா இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக 2 முறை முன்பு யோசிக்க வேண்டியதா இருக்குது. அதை செய்து விட்டு பின்பு அந்த தண்டனைக்குள்ள ஆளாவதை விட அது செய்யாமல் இருப்பது நலம் என்று இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். இதே போல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகவும் 28:19 வாசிக்கலாம். 2 நாளாகவும் 28:19. யூதாவின் ராஜாவாகிய ஆகாஷி நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான். ஆமென். பாருங்க, யூதாவின் ராஜா, யூதா சமாரியா அன்று 2 தேசமாக பிரிக்கப்பட்டு, இஸ்ரேல் தேசம் 2 தேசமாக பிரிக்கப்பட்டு, இன்னைக்கு பாக்குற வெஸ்ட் ஜெருசலம், அதாவது வெஸ்ட் பேங்க், ஈஸ்ட் ஜெருசலம் என்று ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்குது இல்லையா? அதே போலதான் அன்னைக்கு இதுக்கு பேர் இன்னைக்கு இருக்கிற பேர் வெஸ்ட் பேங்க், ஈஸ்ட் ஜெருசலம். அப்போ அன்னைக்கு யூதயா சமாரியா என்று பெயர் இருந்தது. அப்போ அந்த யூதயாக்கு இருக்கிற ராஜா பார்த்தா 2 ராஜாக்கள் ஆளுவாங்க. ஏன்னா தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அவருடைய கீழ்ப்படியாம ஜனங்களுடைய கீழ்ப்படியாம நிமித்தமாக ராஜாக்களுடைய தவறான நடக்கை நிமித்தமாக கர்த்தர் உடைத்து போட்டார். 2 தேசங்கள் மாறுது. அந்த 2 தேசம் தான் யூதயா சமாரியா. இதுல யூதா தேசத்துல ராஜாவாக இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆகாஸ் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் ஆரம்பத்துல கர்த்தர் பயந்து நடந்தான். பின்பு போக போக கர்த்தருக்கு விரோதமாக அநேக பாவங்கள் செய்யும் போது
கர்த்தர் என்ன பண்ணார்? ஆகாசின் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார், யூதாவை தாழ்த்தி போட்டார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாக மிகவும் துரோகம் பண்ணினான். கர்த்தருக்கு விரோதமாக ராஜாவே நடக்கும்போது அந்த நாட்டை, அந்த யூதா நாட்டை ஆண்டவரை என்ன பண்ணாரு? தாழ்த்தி போட்டார். அப்ப ராஜாவும் காரணமா இருக்கிறார். ராஜா செய்யற பாவத்தின் நிமித்தமாக தேசமே தாழ்த்தப்படுகிறது. அப்ப ராஜா எவ்வளவு கேர்ஃபுல்லா நடந்து கொள்ள வேண்டும். தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா எப்போது தாழ்மையோடு நடந்து கொள்ளும். ஆனா தன்னை தாழ்த்தாம அவன் அநேக பாவங்கள் செய்தனால அந்த தேசம் தாழ்த்தப்பட்டது. யூதயா தேசம் தாழ்த்தப்பட்டது. இன்னைக்கு கூட அதேதான். ஒரு தேசம் பாவம் செய்யுமாகில் அந்த தேசத்தில் இருக்கிற சேமத்தை ஆண்டவர் எடுத்து விடுவார். தேசத்துக்கு நெருக்கடி வரும், மழை இல்லாத இருக்கும், நெருக்கடிகள் வரும், தேச சேமத்தை இழந்து விடும். அப்ப தேசம் சேமம் அடைய வேண்டும் என்றால் ராஜா முதற்கொண்டு மக்களும் எல்லாருமே தாழ்த்தப்பட வேண்டும். அப்ப எந்த ஜனமும் எந்த ராஜாவும் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்க, அந்த தேசத்துக்கு சேமம் உண்டு. வாசிப்போம். தானியலை குறித்து நம்ம அறிந்திருக்கோம். தானியல் பாருங்க எவ்வளவு தானியல் ஒரு ஜெப வீரனை போலதான் செயல்பட்டார். அதனாலதான் அந்த ஆண்டவர் தானியலை உயர்த்தினார். அவன் 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனை போலதான் தானியல் இருந்தான். காலை, மதியம், இரவு என்று, மாலை என்று 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் தானியல். தானியல் ஜெபிக்கும் போது சுயநலத்தோட ஜெபிக்கிற ஒரு போதும். தானியல் தனக்கு மாத்திரமல்ல, தேசத்தின் பாவங்களை, மக்களின் பாவங்களை மன்னிக்கும்படி உபவாசம் ஜெபம் பண்ண 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணார். தானியலுக்குள்ள இருந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். தன்னை தாழ்த்தி முழுவதுமாக தாழ்த்தி உபவாசம் பண்ணி தனது பாவங்களுக்கு அல்ல, மக்களின் பாவங்களுக்காக இவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம். தானியல் 10-12 மொத்தம் வாசிக்கலாம். 10-12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஆமென். தானியேல் ஜெபிக்கிறார். ஜெபித்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெபம் கேட்கப்பட்டதா? இல்ல. பாருங்க, தானியேலே பயப்படாதே என்று ஒரு தேவதூதன் இறங்கி பேசும்போது சொல்றாரு அந்த தேவதூதன் காபிரியேல், நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக படுத்தினதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி, என்னைக்கா? முதல் நாள் துவங்கி வார்த்தைகள் கேட்கப்பட்டது. என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாரோ ஜபத்தை, அவர் எப்படி தேடினாரா? அறிவை அடைவதற்கும் அதே போல தன்னை சிறுமைப்படுத்தினார். தானியேல் அறிவை அடைவதற்கு தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார் சொல்லி பார்க்கிறோம். இது செய்த நாள் முதற்கொண்டு என்னைக்கு தொடங்கினாரோ ஜபிக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். வார்த்தை விட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். அப்ப தானியேலுக்குள்ள இருந்த சுபாவம் என்ன? தன்னை முழுவதுமாக தாழ்த்தி மக்களுடைய பாவங்களுக்காக அவர் அறிக்கை செய்து ஜபம் பண்ணார். அப்ப என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாரோ அன்னைக்கே அந்த ஜபம் கேட்கப்பட்டது, அன்னைக்கே வார்த்தை கேட்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம். அதே போல ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை டெஸ்ட் பண்ணாராம். எதற்காகன்னு சொல்லி பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல உபவாசம் 8ஆம் அதிகாரத்துல 1-6 வாசிக்கலாம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆமென். பாருங்க, கர்த்தர் கூறுகிறார், உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து. எந்த தேசம்? கானான் தேசம். கானான் தேசம் எந்த தேசம்? இஸ்ரேல் தேசம் தான் அந்த கானான் தேசம். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம். அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆணையிட்டு கொடுத்தார். அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாவதானமா இருப்பீர்களாக சொல்லிட்டு சொல்றார் ஆண்டவரு. உன் தேவனாக கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாரா? உங்களை
அவங்கள பார்த்து சொல்றாரு, உன்னை சிறுமைப்படுத்தி தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து டெஸ்ட் பண்ணி பாப்பாராம். உண்மையிலே ஆண்டவர் சொல்ற வார்த்தை நீங்க கை கொள்வீங்களா மாட்டீங்களா என்று அவங்கள சிறுமைப்படுத்தி என்ன பண்ணுவாராம், அவங்கள உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, உன் இதயத்தில் உள்ளதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவங்க டெஸ்ட் பண்ணி சோதிக்கும்படி உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பையாக. 40 வருஷம் அவர்களை என்ன பண்ணாரு, வனாந்தரத்தை நடத்தி வந்தார், சிறுமைப்படுத்தினார் ஆண்டவரே டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, உண்மையிலேயே இவங்க கட்டளை கை கொள்வாங்களா மாட்டாங்களா என்று அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்தார். அதே போல அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் சிறுமைப்படுத்தி விட்டு ஆண்டவரே அவங்களை பசியினால் வாதிக்கிறார், வருத்தி மனுஷன் அப்பத்தின் மாத்திரம். எதுக்காக அவங்களை பசியினால் வருத்தின்னு சொல்றாரு? மனுஷன் அப்பத்தின் மாத்திரம் கிடையாது, சாப்பாடுனால மாத்திரம் அல்ல, நம்ம சாப்பிடுற இந்த உணவு மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பத்தின் மாத்திரம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தை நீங்க பிழைப்பீர்கள் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி நீயும் பிதாக்களுக்கும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார், அவங்களை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி மன்னாவினால் ஆண்டவர் போஷிக்கிறார். ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க, கொஞ்ச நாள் ஆனா கழிச்ச உடனே அவங்களுக்குள்ள கசப்பு முறுமுறுப்பு வந்துடுது. என்ன வெறும் நம்ம மண்ணாவே சாப்பிடணுமா? நாங்க எகிப்துல இருந்தா அங்க நல்ல ஒரு உணவுகள் கிடைச்சிச்சு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு, கீரை இருந்துச்சுன்னு சொல்லி முறுமுறுப்பு உண்டாயிடுச்சு. எங்களுக்கு வெறும் மண்ணாவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, எங்க இறைச்சியே இல்லைன்னு சொல்லி இறைச்சிக்காகவே ஒரு முறுப்பு ஜனங்களுக்கு வந்துடுச்சு. ஆனா எப்போது முறுமுறுக்கிறார்களோ அன்னைக்குதான் தேவனுடைய கோபம் அவங்க மேல இறங்குச்சு. அதனால அவங்க இறைச்சி ஆண்டவர் கொடுக்குறாரு, கொடுத்த பிறகு காடைகளை கொடுக்குறாரு, திகட்டி போக மட்டும் ஆண்டவர் கொடுக்குறாரு, பின்பு அவங்கள சங்கரிக்கிறார். ரெண்டுமே நடக்குது. அப்போ இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழமையாக போகவும் கிடையாது. 40 வருஷம் ஆண்டவர் போஷிக்கிறாரு, அவர் போட்டு இருந்த சட்டை கூட பழமையா போகல. அதே போல கால் வீங்கவும் கிடையாது, அந்த பாதரட்சம் தேய்ந்து போகவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இடத்திலே அறிந்து கொள்வாயாக. நீ அறிந்து கொள்ள வேண்டும், ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவளை சிச்சித்தார். அப்ப தேவன் யாரை சிச்சிக்கிறார்? நம்முடைய பிள்ளைகளை மட்டும் தான் சிச்சிக்கிறார். அப்போ சிச்சிக்கிறது நல்லதான், ஏன்னா தேவன் யாரை சிச்சிக்கிறாரோ அவங்க நல்லதுதான் இல்லைங்களா? சொந்த பிள்ளைய மட்டும் தான் சிச்சிப்பாரு அவரு, யாரு எல்லாருமே சிச்சிக்கிறது இல்ல. ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்வாயாக. அப்போ ஆண்டவரே அவங்களை டெஸ்ட் பண்ணதுக்காக சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி என்ன பண்றாரு, அவங்களை மண்ணாவில போச்சு. ஆனா அதுல சிலர் முறுமுறுக்கிறதுனால என்ன பண்றாங்க, எங்களுக்கு நான்வெஜ்ஜே இல்லப்பா, எங்க நான்வெஜ் தான் சொல்லி அழுகுறாங்க. அதனால ஆண்டவர் இறங்கி நான்வெஜ்ஜை கொடுக்குறாரு, பிறகு முறுமுறுப்பு செய்ததுக்காக பனிஷ்மெண்ட்டும் வந்துருது. ஆனா கர்த்தர் நல்லவர், அவர் எதை செய்தாலும் அவர் நன்மைக்காக தான் செய்வார் என்பதை இவர்கள் அறியாம போயிட்டாங்க ஜனங்கள். வாசிப்போம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14, 2 Chronicles 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஒரு தேசம் சேமம் அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். அப்போ ஒரு தேசம் சேமம் அடைய வேண்டும் என்றால், நன்மையை அடைய வேண்டும் என்றால், ஒரு தேசத்துக்கு மழை வரணும், விளைச்சல் வரணும், இதெல்லாம் வேணும் என்றால் என்ன செய்ய வேண்டுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அப்படி சொந்த ஜனங்கள், மை பெக்யூலர் பீப்புள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். அப்ப இயேசு என்ற பெயரை கொண்டு, இயேசுடைய பெயரை அறிந்திருக்கிற கற்பனை நடக்கிற பிள்ளைகள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்றாரு. அவங்க என்ன பண்ணமா? தாழ்த்த வேண்டும் முதலாவது. அப்ப தாழ்த்தி ஜெபம் பண்ணா, அவருடைய முகத்தை தேடினா, அப்போது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது, அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்பேன். அப்போ கர்த்தர் நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் நம்ம முதல்ல தாழ்மைப்பட வேண்டும். தாழ்மைப்படுறதுதான் எப்படிப்பட்ட தாழ்மை? வெளித்தோடுற தாழ்மை அல்ல, நம்ம இருத்தில் தாழ்மைப்பட வேண்டும். வசனத்துக்கு நடுங்குற ஒரு பயம், தேவ பயம் நம்ம உள்ளத்துல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாழ்ச்சி இருந்து ஜெபம் பண்ணா, அவர் முகத்தை தேடி பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டு தேடினால், அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். கேட்டு
அவர் பாவத்தை மன்னிப்பார், அதே போல அந்த தேசத்துக்கும் சேமத்தை கொடுப்பேன்னு சொல்ற ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அதுதான் கர்த்தர் கூறுகிறார். அப்ப தேசம் சேமம் அடையாதபடிக்கு, மழை பெய்யாதபடிக்கு தடைப்பட்டு போகுமானால் அது காரணம் பாவம். அப்ப தேசத்தின் மக்கள் பாவம் செய்யறாங்க. அந்த பாவத்துக்காக அறிக்கை செய்து ஒருத்தன் திறப்பில் வாசல் நின்று ஜெபிப்பது அவசியம். அப்ப ஒரு நீதிமான் தானியேலை போல எழும்பி ஜெபம் செய்தால் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அப்ப நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் மழையை வர்ஷிக்கப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நல்லோர் மேல மட்டுமா மழையை வர்ஷிக்க பண்றாரா? இல்ல. தீயோர் மேலேயும் மழை வருது. நல்லவங்க மேல மட்டுமா ஒரு இடத்துல போய் மழை பெய்யுது? இல்ல. ஒரு தேசத்துக்கு நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. எல்லோரும் மேலேயும் மழையை வர்ஷிக்கிற பண்ணுகிறது நம்முடைய தேவன். அவர் தான் நல்லவர். இப்ப தேவன் நல்லவர் இல்லையா? தீயவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் மேலேயும் மழையை வர்ஷிக்க பண்ணார். நன்மைகள் நல்லவங்க மட்டுமா? கெட்டவங்க நன்மை கிடைக்குது. அப்ப நல்லவங்க மட்டும் சாப்பாடு இல்லையா? கெட்டவங்க கூட சாப்பிடுறாங்க இல்லையா? பசியா சத்து பாக்குறாங்க இல்ல. எல்லோருக்கும் நன்மை உண்டாகுது. அவர் நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் வர்ஷிக்கப்படுகிற தேவன், மழையை வர்ஷிக்கப்படுற தேவன். அப்ப ஒரு மனுஷன் நீதிமான் எழுந்து ஜெபம் பண்ணால், அப்போ பொல்லாத வழிகளை விட்டு தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இங்க. அப்ப தாழ்மையுள்ள ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். வாசிப்போம் பிலிப்பு 2:3. பிலிப்பு 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமென். பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல். பெருமைக்காக எந்த காரியமும் நம்ம செய்யக்கூடாது. ஒருத்தர் நம்மளை பார்த்து மெச்சிக்கணும், என்னை புகழணும் அப்படின்னு சொல்லி செய்யாம கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்வது அவசியம். தாழ்மையோடு செய்ய. மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். என்னை விட அந்த சகோதரனோட நான் ரொம்ப சிறியவன் அப்படி சொல்லி தாழ்த்துக்க பவுல் தாழ்த்துறாரு. எப்படி? பாவிகள் பிரதான பாவி நான் என்று பவுல் தாழ்த்துவது போல நமக்கு அந்த தாழ்மை வேண்டும். பவுல் எல்லாரோடையும் அதிகமான பாவத்தை செய்தாரா? பாத்தீங்கன்னாக்கா அவர் செய்யற காரியம் என்ன? தேவனை அறியாம இருந்து தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய ஜனத்தை அவர் துன்புறுத்தினார். ஆனா அதை விட பெரிய பாவங்கள் அநேகம் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் பவுல் என்ன சொல்றாரு? பாவிகள் பிரதான பாவி நான், எல்லாரோடைய அதிகமான பாவம் செய்த நான் தான் சொல்லி தன்னை முழுவதுமாக பவுல் தாழ்த்துவது போல நமக்கு அந்த தாழ்மை இருக்க வேண்டும். அப்போ மற்றவங்களோட நம்ம தாழ்த்து கொள்ள வேண்டும். அப்ப என்னை விட என்னுடைய பிரதர் பெட்டர் அப்படின்ற ஃபீல் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப அந்த பிரதரோட நான் பெரியவன், அவருடன் நான் பெரிய எல்லாமே அறிஞ்சிருக்கிறேன், நான் பெட்டர் நினைக்கிறத விட அப்ப நம்மை தாழ்த்தி கொள்ளுதான் அவசியம். அதான் நம்ம பாக்குறோம். மனத்தாழ்மையினாலே ஒருவரோட ஒரு தங்களில் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அப்படி என்ன வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. வாசிப்போம். கலாத்தியர் 6:3-4 வாசிக்கலாம். 6 chapter 3 and 4. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமென். ஆமென். அருமையான வசனம் பாக்குறோம். ஒருவன் தன்னை ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். அப்போ ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் ஒரு தூசி என்று தாழ்த்தினால் கர்த்தருக்கு பிடிக்கும். நம்ம எல்லாவற்றையும் அறிந்துக்கோ. பைபிளை நம்ம 10 முறை வாசித்தாலும் சரி, முழுசாக கூட நமக்கு எப்பவுமே தாழ்மை தான். இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாழ்மை மட்டும் தான் இருக்க வேண்டும். அப்ப ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒரு பொருட்டென்று எண்ணினால், நாம் ஒண்ணும் இல்லாத இருந்து கூட தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் என்னவா? தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறானா? அப்போ அவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். மற்றனை பார்த்து அல்ல, மற்றனை பார்க்கறதை விட தன்னையே பார்க்க வேண்டும். அப்ப எனக்குள்ள என்ன குறை இருக்கிறது அப்படின்று தன்னையே சோதித்து பார்க்க வேண்டும். எனக்குள்ள சோதித்து பார்க்க வேண்டும். எனக்குள்ள பாவம் இருக்குதா, இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நடந்து கொண்டு இருக்கிறனா, பேசி இருக்கிறனா என்று தன்னையே சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அப்போது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, அவனை பார்க்கும்போது, மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அப்போ நம்மளை நாமே சோதித்து அறிவது அவசியம் என்று பார்க்கணும். அப்போ தாழ்மைப்பட்டு நம்மை சோதித்து பார்ப்பது நல்லது. சங்கீதம் 138:6 வாசிக்கலாம். 138:6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்தர். அவர்
வானமே சிங்காசனம், பூமியை பாதப்படியாக கொண்டு அமர்ந்திருக்கும் தேவாதி தேவன் அவர். அவர் பரிசுத்தர், சுத்த கணர், ஒருவரும் சேரக்கூட அவளில் வாசம் செய்கிற தேவாதி தேவன். ஆனா அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் கூட, அவர் உயர்ந்தவர் அவர் இல்லைங்களா, எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர். அப்படி இருந்தும் கூட தாழ்மை உள்ளவனை அவர் என்ன பண்றாரா, நோக்கி பார்க்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் கூட யாரை நோக்கி பார்க்கிறாரா ஆண்டவர்? தாழ்மையோடு நடந்து கொள்வதில் மட்டும்தான் நோக்கி பார்க்கிறார் ஆண்டவர். அப்ப மேட்டிமையானவனோ தூரத்திலிருந்து அறிகிறார். அப்ப யார் தூரமா இருக்கா? மேட்டிமையானவன். ஆனா கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பாராம்? தாழ்மை உள்ளவனை. அவர் உயர்ந்தவரா இருந்தும் கூட தாழ்மை உள்ளவனை மட்டும் தான் நோக்கி பார்க்கிறாராம். வாசிப்போம். மார்க் 10:45 வாசிக்கலாம். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஆனா ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இதுதான் உண்மையான தாழ்மை. இயேசு கிறிஸ்து கூறுகிற தாழ்மையான வார்த்தை. அவர் தேவாதி தேவனா இருந்தும் கூட, கர்த்தாதி கர்த்தாவை இருந்தும் கூட மனுஷகுமாரனாக பேசுகிற வார்த்தை பாருங்க. ஊழியம் கொள்ளும்படி நான் வரல, ஊழியம் செய்ய வந்தேன். I came to serve, not to be ministered, but to minister. அநேகரை மீட்கு பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தம்மையே தாழ்த்தி பேசுகிறார். ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து கூறும்போது நாம் எவ்வளவு அதிகமாக தாழ்த்த வேண்டும் என்பது இந்த வசனம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் என்ன பண்றாரு, கர்த்தர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது ஒரு முக்கியமான வார்த்தைகளை பேசுறார். அதை நம்ம வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 24 27 வரைக்கும் வாசிக்கலாம். 24 to 27. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஆமென். பாருங்க, ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார். பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமான் இருப்பார்கள். ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்துல ஒரு 50 நீதிமான்கள் இருக்கிறாங்க. அதற்குள்ள இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? அப்போ பாவிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா 50 நீதிமான் இருக்கிறாங்க. அப்போ அந்த நீதிமான்கள் நிமித்தம் ரட்சிக்காம அந்த ஸ்தலத்தை நீங்க அழித்து விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஆபிரகாம் கேட்கும் போது, துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்றான். அப்படி சொல்லும் போது கர்த்தர் கூறுகிறார், அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால். அப்ப சோதோம் என்ற பட்டணம் பயங்கரமான பாவம் நிறைந்த பட்டணம். அதுல ஒரு 50 நீதிமான் இருந்தா கூட அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தையும் ரட்சிப்பேன், அந்த ஸ்தலத்தை ரட்சிப்பேன், அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன பிறகு ஆபிரகாம் பாருங்க எப்படி தாழ்த்துறாரு. இதோ தூளும் சாம்பலமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்கறது நமக்கு எந்த ஒரு தைரியமோ அந்த பலமும் கிடையாது. ஆனா அதான் தாழ்த்துறாரு. கர்த்தரோட கேள்வி கேட்கிறாரு ஆபிரகாம். கேட்டு விட்டு தன்னை தாழ்த்துறாரு. பிறகு இதோ தூளும் சாம்பலமா இருக்கிறேன் நான் ஆண்டவரே, அடியேன் நானு, ஆனா ஆண்டவரோடு பேச துணிந்தேன்னு சொல்லி தன் உதடுகளால் ஆண்டவர் ஆபிரகாம் தாழ்த்துறாரு. ஆபிரகாம் ஆனாலும் சரி, ஈசாக் ஆனாலும் சரி, இல்ல யாக்கோபு, யோசேப்பு, இல்ல தாவீது, எல்லார்கிட்டையும் கற்றுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய விஷயம் தாழ்மை. எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப 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 தாழ்மை நடந்து கொண்டார்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, தானியல், தாவீது, எல்லாருமே கர்த்தர் தாழ்மையோடு நடந்து கொண்டார். அதனாலதான் ஆபிரகாம் என்ன சொல்றார், விசுவாசம் தகப்பன். அவர் கர்த்தருக்கு முன்பாக கம்ப்ளீட்டா தாழ்மையோட எல்லாவற்றையும் கீழ்ப்படி நடந்தாரு.
மோசேயானாலும் சரி, ஆபிரகாமானாலும் சரி, இவங்க எல்லாருமே தாழ்மையாக நடந்து கொண்டார்கள். மோசையை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன். மோசே எப்படிப்பட்டவனா, இந்த பூமியில உள்ள எல்லா மனுஷனோட மோசே மிகுந்த சாந்தம் உள்ளவனா இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு. வாசிப்போம், ரோமர் 15:3 வாசிக்கலாம். ரோமர்ஸ் 15:3, 15:3. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆமென். பாருங்க, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரா என சுற்றி தெரியும் போது, நன்மை செய்யறா சுற்றி தெரிந்த போது அவர் எல்லா இடத்துல தாழ்மை நடந்துக்கிறார். தனக்கு பிரியமானதை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் செய்யல. அவர் இஷ்டப்படி அநேக காரியங்கள் செய்ய முடியும், ஆனால் அவருக்கு இஷ்டப்படிப்படி ஒருபோதும் செய்யவில்லை. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடக்கவில்லை. ஆனா உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதுகிறபடியே நடந்தார். பாருங்க, எவ்வளவு தாழ்மையோட கிறிஸ்து நடந்து கொண்டாரா சாட்சி பாக்குறோங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமா நடக்காம நிந்திக்கிறவருடைய நிந்தை என் மேல் விழுந்தது என்று எழுதுகிறபடிதான் நடந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். வாசிப்போம், பிரசங்கி 5:2 வாசிக்கலாம். எக்லீசியாஸ்டிக்ஸ் 5:2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமென். நம்முடைய வார்த்தைகள் எப்போது சுருக்கமா இருக்க வேண்டும். அதிகமா பேசவும் கூடாது, இல்லைங்களா? நம்முடைய வாயில பேசுகிற வார்த்தை எல்லாவற்றுக்கும் நாம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இன்னைக்கு இல்ல, நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் கொடுக்கணுமா, எல்லாமே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாரு ஆண்டவர். இன்னைக்கு என்னென்ன பேசுறோமோ எல்லாத்துக்கும். அதனால பேசும்போது நம்ம ஒவ்வொன்றும் ஜாக்கிரதையா பேச வேண்டும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது கூட வசனப்படிதான் பேசணும். தவறா ஒருபோதும் பேசக்கூடாது. கேலியோ பரியாசமோ பேசக்கூடாது. அதெல்லாம் ஒரு அக்கௌண்ட் கொடுக்கணும். அப்போ நம்ம பேசும்போது நம்ம வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். வசனத்தின்படி, வசனம் கேள்வி பதிலும் வசனப்படிதான் இருக்கணும். அப்ப தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். அதனால் உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, தாழ்மையோடு இருக்க வேண்டும், சுருக்கத்தோடு இருக்கும். அப்ப சுருக்கமா இருக்கணும், தாழ்மையோட பேச வேண்டும் என்பதுதான் பார்க்கணும். இங்க யோபு பாத்தீங்கன்னாக்கா, யோபு ஆண்டவரை டெஸ்ட் பண்றாரு. ஆனா யோபு பாத்தீங்கன்னா தன் ஆடு மாடுகள் புத்திரர்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாரு. அப்படி நிற்கும் போது அவருடைய மனைவி ஒரு வார்த்தை கூறுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவருடைய யோபுடைய மனைவி கூறுகிறாள். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியா நிற்கிறியா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்லும் போது யோபு ஒரு வார்த்தை கூறுகிறார். வாசிப்போம், யோபு 2:10 வாசிக்கலாம். அதற்கு அவர், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமென். பாருங்க, அதுக்கு யோபு ஒரே வார்த்தை தான் கூறுகிறார். அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து நீ இன்னும் உங்களுடைய உத்தமத்தில உறுதியா நிற்கிறியா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்லி மனைவி தூஷிக்கும் போது யோபு கூறுகிறான், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். நன்மை மாற்ற பெற்றுக் கொண்டது போதுமா? தேவன்கிட்ட தேவனுடைய கையிலே நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே போல தீமையை பெற வேண்டாமோ என்று கூறும்போது இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவே இல்லை. அப்போ யோபு தன் உதடை அடக்கி கடிவாளம் போட்டு வைத்திருந்தான். ஒருபோதும் அவன் ஆண்டவருக்கு தூஷணமான வார்த்தைகளை பேசவில்லை. இவ்வளவு நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இழந்து ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறான். உடம்பெல்லாம் சரீரத்துல பற்கள். அதை பார்த்து மனைவிக்கு கோபம் தேவனை தூஷித்து விட்டு ஜீவனை விடும், இன்னும் ஏன் உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்ப கூட பாருங்க, யோபு இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தன்னை முழுவதுமாக தாழ்த்தி ஒரே வார்த்தை கூறுகிறான், தேவனுக்கு நன்மை மாற்றம் பெற்றோம், தீமையை பெற வேண்டாமோ என்று ஒரே வார்த்தை மட்டும்தான் யோபு பேசுகிறான். கர்த்தருடைய நாள் வர போகிறது என்று நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். டே ஆஃப் த லார்ட். அப்ப கர்த்தருடைய நாள்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 12-17, 12-17. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டுமையுமானவை எல்லாவற்றின் மேலும்
உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும், லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும், பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும், உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும், உயரமான எல்லா மலைகளின் மேலும், உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும், அரணான எல்லா மதிலின் மேலும், தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும், எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஆமென். ஆமென். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது எது மேல வரப்போகுதாம்? பெருமையும் மேட்டிமையானையும் எல்லாவற்றின் மேலும், உயர்ந்த எல்லாவற்றின் மேலும் வரப்போகிறதாம். அப்ப கர்த்தருடைய நாள் அது பயங்கரமா இருக்கிற போது, ஆனா நமக்கோ கர்த்தருடைய வார்த்தைப்படி நடந்த கைக்குள்ள நடந்த முடிவு நிலைத்திருந்தால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்க போறது, நமக்கு சந்தோஷமான நாளா இருக்க போகுது. ஆனா கீழ்ப்படியாதவர்களுக்கு எப்படி இருக்குமா? அது பயங்கரமான நாள். அது ஒரு பூமியில ஒரு கண்ணியை போல இருக்கும். கர்த்தரின் நாளை சகிப்பன் யார் என்று எழுதிருக்கிறது. அப்ப எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு எல்லாமே தாழ்த்தப்பட போகிறது. இந்த பூமியில எதெல்லாம் பெருமையா நிக்குதோ அது எல்லாமே கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. இயேசுடைய 2ஆம் வருகை முன்பாக இந்த பூமியில மகா பெரிய யுத்தம் நடக்க போகுது, 3ஆம் உலக போர். ஆனா எல்லாமே தாழ்த்தப்பட போகுது, எல்லாமே விழுந்து போக போறது. இந்த பூமியில எதெல்லாம் பெருமைன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அழிந்து போக போகிறது. தாழ்த்தப்படும் பொருட்டு சேனையுடைய கர்த்தரின் நாளானது எது மேல வரப்போகுதான்? பெருமையும் மேட்டிமையான எல்லாவற்றின் மேலும், உயர்ந்த எல்லாவற்றின் மேலும் வரப்போகிறது. எதெல்லாம் உயர்ந்து இருக்குதோ, பெருமையால் நிறைந்திருக்குதோ அந்த பூமியில இதெல்லாம் பெருமை என்று மனுஷன் பார்க்கிற காரியம் எல்லாமே எல்லாம் அழிந்து போகிற நாளா இருக்க போகுது. அக்கினியினால சுட்டரிக்கிற நாளா இருக்க போகுது. இந்த பூமியை அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கின்ற கர்த்தர் கூறுகிறார். 3ஆம் உலக போரை பத்தி அநேக இடங்களை வாசிக்க முடியும். அது வரும்போது எல்லாம் தாழ்த்தப்பட போகிறது. இப்போ மேட்டிமையான எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போட போகிறார் என்பதை வசனம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். ஏசாயா 66:1-2 வாசிக்கலாம். ஏசாயா 66:1-2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். கர்த்தர் கூறுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், இந்த பூமி எனக்கு பாதப்படியா இருக்குது. ஆனா நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? ஆலயம் கட்டுவேன் 100 ஆலயம் கட்டேன்னு சொல்லி நீங்க பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிற மனுஷர்கள் உண்டு. அவர்கள் சாதனையா 100 ஆலயம் கட்டிவிட்டேன் என்று தேவையில்லாத காரியம் செய்துவிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்வது பெருமை கொள்கிறார்கள். ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் கூறினபடியே அது எல்லாம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு. இன்னும் ஆலயம் கட்டுவது அவசியம் இல்லை. ஆனா நம்முடைய இருதயமான ஆலயத்திலாம் ஆண்டவர் வாசம் செய்வேன் என்று அன்னைக்கே சொன்னார். ஆனா இன்னைக்கு கையினால ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி விட்டு இதுக்குள்ள இயேசு இருக்கிறார்பா, இங்க ஒரு புல் பீட் இருக்குது, இங்க கர்த்தருடைய ஆவி இருக்குது, இங்க நிற்கிறார் அப்படின்ற ஒரு பொய்யான உபதேசம். இயேசு கிறிஸ்து எங்க வசிப்பாரு? நம்ம இருதயத்தெல்லாம் வசிப்பேன்னு சொல்லுகிறார். அப்போ பெரிய ஆலயம் கட்டினால் கர்த்தர் கூறுவார், இப்படிப்பட்ட ஸ்தலத்திலே எப்படி நான் தங்குவேன்? அவ்வளவு பெரிய தேவன் இப்படி ஒரு சின்ன கட்டுறதுக்குள்ள அவர் வாசம் செய்வரா? இல்லை. என்னுடைய கரம் இவளெல்லாம் சிருஷ்டித்தினால் இவளெல்லாம் உண்டாயினை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் பாருங்க, சிறுமைப்பட்டு ஆவியை நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறனையே நோக்கி பார்ப்பேன். யாரை நோக்கி பார்ப்பாராம்? வசனத்தை கேட்டு நடுங்கி இருதல காத்து கொண்டால் அவனை மட்டும் தான் நோக்கி பார்ப்பாராம். சிறுமைப்பட்டு தாழ்மைப்பட்டு ஆவியை நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே. அப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு யார் நடுங்குறாங்களோ அவனை மட்டும் தான் நோக்கி பார்ப்பார். சிறுமைப்பட்டு ஆவியை நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குனா அவனை மட்டும் தான் பார்ப்பாராம் கர்த்தர். அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இருந்த போது 2 திருடர்கள் இருந்தாங்க. ரெண்டு கல்வர்கள் அறையப்பட்டு இருந்தாங்க, வலது பக்கம் இடது பக்கத்துல. அதுல ஒருத்த என்ன பண்ணா? பரியாசம் பண்ணான். உண்மையிலே நீ தேவனுடைய குமாரனானா உன்னை நீ ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணான். ஆனா ஒரு திருடர் என்ன பண்ணா? அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அவன் சொல்றான், நீர் உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துக் கொள்ளுன்னு சொல்லி ஒரு திருடம் பேசும்போது ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன். கடைசி நிமிஷத்துல ஒரு திருடன் தப்பித்து கொண்டான். ஏன்னா அவனுக்குள்ள இருந்த காரியம் பாருங்க. ஆனா ஒரு திருடன் பரியாசம் பண்றான், ஒருத்தனுக்குள்ள தாழ்மை இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவன் சொல்றான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறது கரெக்டு தான். நம்ம தப்பு செஞ்சோம், அதனால தான் தண்டிக்கப்படணும், கரெக்டு தான், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் அவர் ஒரு காரியமும் ஒரு பாவமும் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான்.
நான் நடப்பிக்கத்தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். அப்போ ஒரு திருடனை பார்த்து இன்னொரு திருடன் சொல்றான், கடிந்து கொள்கிறான். நம்ம அநியாயம் செஞ்சோம், பாவம் செஞ்சோம், அதனாலதான் இங்க நம்மள சிறுவர் அடைஞ்சிருக்காங்க. ஆனா இவர் ஒரு பாவமும் செய்யவில்லையே, இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவன் தனக்குள்ளேயே விசுவாசத்தோடு பேசும்போது இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றான், ஒரே வார்த்தை சொல்றான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்துக்கொள். அப்போ அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது, இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெழுந்து வருவார், அவர் ராஜ்யம் வரப்போகிறது என்று விசுவாசம் இருந்தனாலதான் அவன் பேசுகிறான், உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை சொல்லி பேசும்போது கர்த்தர் அவனை ரட்சித்தார். ஒரு செகண்ட்ல தப்பிச்சுனா பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய். அப்ப தாழ்த்தி மனம் திரும்ப தேவன் விரும்புறார். அப்ப கடைசி நிமிஷத்துக்குள்ள மனம் திரும்பினான், கர்த்தரோ இறங்கினார் இல்லைங்களா? அப்ப தாழ்மை இருந்ததுதான் முக்கியம். தாழ்மையோடு நடந்து கொண்டதுனாலதான் தப்பிச்சு கொண்டான்னு பார்க்கிறோம். வாசிப்போம். பவுல் ஒரு அட்வைஸ் பண்றாரு, வாசிக்கலாம். எபேசியர் 4:1-3. எபிசியன்ஸ் 4:1-3. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மன தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நன்மைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஆமென். பவுல் கூறுகிறார், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டில் ஆவின் ஒருமையை காத்து கொள்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. பி கேர்ஃபுல். எதுல? மனத்தாழ்மையா நடக்க வேண்டும். இந்த மனத்தாழ்மையா நடக்கிறது ரொம்ப அவசியம். மனத்தாழ்மையா நடந்து சாந்தமும் நீடிய பொறுமையோடு நடக்க வேண்டும். உடையவர்களாய் இருந்து அன்பில என்ன பண்ணமா ஒருவருக்கு ஒருவர் தாங்கி சமாதானத்தோடு நடக்கிறது, ஆவில் ஒருமையை காத்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி இங்க பவுல் அட்வைஸ் பண்றாரு. ஆனா கர்த்தர் முக்கியமா இன்னைக்கு அநேக சொல்றாங்க, இதை கேட்கிறார் கர்த்தர், அதை கேட்கிறார், அதான் நான் இதை செலுத்த வேண்டும், இதை பண்ண வேண்டும். கர்த்தர் ஒன்னே ஒண்ணுதான் விரும்புறார். வாசிப்போம். மிக 6:8 வாசிக்கலாம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். என்ன கேட்கிறாரா கர்த்தர்? நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். உங்க நல்லாவே தெரியும் நன்மை என்னன்னு அவர் அறிவித்திருக்கிறாராம். அதனால நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் கேட்கிறார். பணம் கேட்டாரா? தசம கேட்டாரா? காணிக்கை கேட்டாரா? இது எதுவுமே ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், மனத்தாழ்மையா அவருக்கு நடக்க வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையா தேவன் நடப்பதுதான் தேவனு விரும்புறார். இது ஒண்ணுதான் கர்த்தர் கேட்கிறார், வேற எதுவுமே கர்த்தர் கேட்கவில்லை. வாசிப்போம். கண்டிச்ச ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 3:8-9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாகவும், ஒரு மனம், இந்த ஒன் மைண்ட் என்பது ரொம்ப முக்கியம். தேவன் அதான் விரும்புறார். சபையில ஒன் மைண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு இரக்கமுள்ளவர்களா இருந்து சகோதர சிநேகமுள்ளவர்களா இருக்க வேண்டும், மன உருக்கமுள்ளவர்களா இருந்து இணக்கமுள்ளவர்களா இருந்து தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஒரு தீமை செய்யறோம், தீமை செய்யாம உதாசனத்துக்கு உதாசனம் பண்ணாம சரி கட்டாம அதற்கு பதிலா ஒண்ணு செய்யணும். என்னது? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக அறிந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் ஒருத்தரை ஆசீர்வதித்தா ஆசீர்வாதமா இருப்பாங்க. நாம் எல்லாரும் ஆபிரகாம் பிள்ளைகள். வசனப்படி நடந்தா, கை கொண்டு நடந்தா நாம் எல்லாரும் ஆபிரகாம் பிள்ளைகள். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? அவர் ஒருத்தர் ஆசீர்வதித்தா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, ஒருத்தர் சபித்தா சபிக்கப்படுவாங்க. அந்த ஒரு கிஃப்ட் ஆபிரகாம் கொடுத்தாரு. அப்ப ஆபிரகாம் பிள்ளைகளும் அதே போலதான். நம்ம ஒருத்தர் சபித்து சாபமா போயிடுவாங்க. அதனால ஒருபோது சபிக்க கூடாது. நம்ம ஆசீர்வதிக்க முடியாது, நம்ம அழைத்திருக்கிறோம். பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம எல்லாருமே அந்த ஆசீர்வாத சுதந்திரிக்க போறோம். இயேசுவின் வருகைக்கு பின்பு இந்த பூமியில ராஜாக்களை போல ஆசிரியர்களை போல அந்த ஆசீர்வாத சுதந்திரிக்க போறோம். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்?
அறிந்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறது ஒண்ணு மட்டும் தான் கத்துக் கொடுத்திருக்கிறார். மனத்தாழ்மையோட நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு இருந்தால் அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அப்படி வருகின் போது ராஜாக்களை போல ஆசாரிகளை போல நாம் உயர்ந்திருப்போம். ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சோ நம்மில் ஒருவர் யாருன்னா ஒருத்தர் ஒரு முடிவு ஜபத்தை செய்யுங்க. சிஸ்டர்ஸ் ஒருத்தர் பண்ணுங்க. அப்பா ஏசப்பா, கடந்த 1 மணி நேரமாக சகோதரரை மறைத்து ஆவிக்குரிய ஆண்டவரை நீங்க எங்களோட பேசியிருக்கீங்கப்பா. இன்னைக்கு எப்படி சீசர்களாகிய நாங்கள் மனம் தாழ்த்த வேண்டும், தாழ்ச்சியான உள்ளத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று அற்புதமான ஆவிக்குரிய ஆண்டவரை எங்களுடன் பேசியிருக்கின்ற ஆண்டவரை, அப்பா ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மனத்தாழ்ச்சியுடன் வாழ வேண்டும் அப்பா. எங்கள் குடும்பத்திலே மனைவி கணவனுக்கு தாழ்ந்த உள்ளத்தோடு வாழ வேண்டும், கணவர் மனைவிக்கு தாழ்ந்த உள்ளத்தோடு வாழ வேண்டும். பிள்ளைகள் அனைவருமே, குடும்பத்தில் உள்ள அனைவருமே ஒருவரை தாழ்த்தி வாழும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் தேவ வசனம் நிலையாக நிற்கும் ஆண்டவரே. அமைதி, சந்தோஷம், ஆவியின் கனிகள் என்றுமே நிலைத்து நிற்கும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரே, முடிவு பரியந்தம் வரைக்கும் நாங்கள் தாழ்மையான உள்ளத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்திலே அமரக்கூடிய ராஜரிக ஆசாரிய கூட்டமாக எங்களை இணைத்துக் கொள்ள எங்களுக்கு பாக்கியத்தை தருவீர் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்பா. அப்படிப்பட்ட இடத்திலே எங்களை கொண்டு சேர்த்திருக்கின்றப்பா. இந்த வீட்டு கூடுகையிலே எல்லா சகோதர சகோதரிகளும் தாழ்மையான உள்ளத்தோடு ஒருவர் தேவ வசனத்தை அறிவிக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றதப்பா. அங்கு எந்தவித பாகுபாடும் கிடையாது ஆண்டவரே. ஜாதி வாரியாக பாகுபாடு இல்லை, பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடு இல்லை. எனக்கு வசனங்கள் முழுமையாக தெரியும், நான் தான் மூத்த மூப்பன் என்று நீ ஒன்றும் தெரியலே என்று அவர்களுக்குள்ளே பாகுபாடு இல்லை ஆண்டவரை. எவ்வளவு வசனங்கள் தெரிந்தால் கூட, பைபிளை முழுமையாக அறிந்தால் கூட, அவர்கள் தெரியாத நபர்களுக்கு தன்னையே தாழ்த்தி அவர்களுக்கு வசனத்தை அறிந்து அறிவிக்கும் பொழுது, விளக்கத்தை கொடுக்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதப்பா. அப்படிப்பட்ட வீட்டு சபை கூடுகையிலே எங்களை இணைத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. முன்பு நாங்கள் கள்ள சபையில இருக்கும் பொழுது ஆண்டவரே, ஃபாதரோ பாஸ்டரோ அவருக்கு தான் எல்லாம் தெரியும், அவருக்கு தான் பைபிள் முழுமையாக தெரியும், அவரிடம் பேசுவதற்கு கூட நாங்கள் தயங்குவோம் அப்பா. ஆனால் இங்கு வீட்டு கூடுகையிலே மூப்பர்களை சந்திக்கும் பொழுது அவர்களிடம் தேவ வசனத்தை கலந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றதப்பா. அவர்கள் தங்களையே தாழ்த்தி எங்களோடு தன் சொந்த சகோதரர் போல பேசும் பொழுது அற்புதமாக இருக்கின்றதப்பா. அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த வீட்டு சபை கூடுகையிலே நீ நடத்தும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றதப்பா. நாங்கள் இதன் மூலமாக நாங்களும் ஆண்டவரை தாழ்ந்த உள்ளத்தோடு, தாழ்ச்சியான உள்ளத்தோடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் எதிர்பார்க்கின்றார். விசுவாசின் தந்தையாக இருக்கின்ற ஆபிரகாம் கூட தன்னை தூசியும் சாம்பலுமாகத்தான் எண்ணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டார். அப்படி விசுவாசத்தின் தந்தை தாழ்த்தி கொண்டார். அப்படியே பவுலும் ஆண்டவரை நானே பிரதான பாவி, எத்தனையோ பெரிய பாவிகள் இருந்தால் கூட தானே பிரதான பாவி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் ஒப்பு கொடுத்தார். இப்படி பல அப்போஸ்தலர்கள் தன்னையே ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் சாதாரண மனிதனாக இருக்கின்ற இந்த உலக ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பெருமிதம் கொள்ளாமல், பெருமை பாராட்டாமல், எல்லாம் பைபிள் உள்ள எல்லா வசனங்களும் எனக்கு தெரியும் என்று பெருமை பாராட்டாமல், எவ்வளவு வசனத்தை அறிந்து கொண்டால் கூட, எவ்வளவு அற்புதமாக ஜெபம் செய்தால் கூட, எவ்வளவு அற்புதமாக வசனத்தை வாசித்தால் கூட மீண்டும் 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 தன்னையே தாழ்த்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த உலகத்தில் நான் ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னால் நான் ஒன்றும் கிடையாது என்று தன்னையே தொடர்ந்து தாழ்த்தி ஜெபம் பண்ணியும் தேவ வசனத்தை அறிந்து மூப்பர்கள் வழியாக மேலும் மேலும் தேவ வசனத்திற்குரிய விளக்கத்தை அறிந்து ஆராய்ந்து பார்த்து அதை நாம் தினந்தோறும் வாழ்க்கையிலே கை கொண்டு அந்த தேவ வசனத்தின்படி வாழும் பொழுது அந்த தாழ்மையான உள்ளம் நமக்கு கிடைக்கும். அப்பொழுது கண்டிப்பாக தேவ வசனங்கள், நாம் கற்றுக்கொண்ட தேவ வசனங்கள் அனைத்துமே நம் இருதயத்துக்கு சென்று தங்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரலோக ராஜ்யத்திலே ராஜரீக ஆசாரிய கூட்டத்திலே நம்மையும் இணைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நம்ம பயணம் தாழ்ந்த உள்ளத்தோடு செல்ல கிருபை தர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே உண்மை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.
Amen. Amen. Praise Lord, brothers, sisters. Thank you, brothers, sisters. Praise the Lord, Praise brother. the brother. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise Lord, brother.